Hi everyone, welcome to Learn with Rans. இன்னைக்கு நம்ம problem 6 பார்க்க போறோம். அதே exercise number 1.1ல அதிலே 3 divisions இருக்கு. அதில் first divisions. So எல்லாத்துக்கும் காமனா set conditions கொடுத்திருக்காங்க. Let a is equal to element of x is w, அதாவது whole numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. whole numbersனா என்னது? 0ல இருந்து ஆரம்பிக்கிறது, 0 1 2ன்னு. அதில் இன்னொரு கண்டிஷன் x is smaller than 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட smaller than 2ல உள்ள ஹோல் நம்பர். அடுத்த கண்டிஷன் வந்து எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ், அதாவது பியோட செட்டில் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதெல்லாம் வந்து அந்த செட்ஸ் எல்லாம் வச்சு இந்த கண்டிஷன்ஸ் a cross b union c is equal to a cross b union a cross c அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். இப்போ நம்ம வந்து சொல்யூஷன்ஸ்ன்னு போட்டுக்கிடலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த கிவன் செட்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். கிவன் தேட் இந்த மாதிரி x is the element of whole number which is less than 2. அப்போனா என்னது? less than 2ல whole number 0வும் 1ம் தான். அடுத்து x is the element of n, b செட்டில், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ். x வந்து greater than 1 less than and equal to 4. அப்போ greater than 1னா என்னது? 2, less than and equal to 4 அப்படின்னா 3 4, அது வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து சி செட் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, 3,5. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிடணும். டு வெரிஃபை, இப்போ அந்த மேலே உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இந்த 6த்துக்குள்ளே ஏபிசியை வச்சு 3 கண்டிஷன் சப்டிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து இது வந்து a cross b union c is equal to a cross b union a cross c அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? a cross b union c. அப்போ அதில் b union c வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். b union c மேலே உள்ள செட் இருக்குது. ஸோ யூனியனாலே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து b செட்டில் உள்ளதை ஹோலாக அப்படி எழுதிட வேண்டியதான். ஸோ 2 3 4 2,3,4 எழுதிட்டோம். அடுத்து அதில் ரிப்பீட் ஆகிறத எழுதக்கூடாது, யூனிக்காக இருக்கிறத எழுதணும், அதான் யூனியன். ஸோ 3 ரிப்பீட் ஆகுது, அதை ஒமிட் பண்ணிவிட்டு 5 எழுதி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போது a cross, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச b union c, அதை வச்சு நம்ம ஆர்டர்ட் பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் போட போகிறோம். ஸோ 0 1 தான் ஏயோட எலமெண்ட். ஃபஸ்ட் 0 வச்சு இந்த 4ஐயும் க்ராஸ் பண்ணுறோம். 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்து 1 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 1,2, 1,3, 1,4, 1,5. ஸோ இதுதான் a cross b union c அதோட கிராஸ் ப்ராடக்ட். இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? a cross b union a cross c, இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எடுத்து திரும்ப எழுத போகிறோம். a cross b union a cross c, இதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ a cross b a cross c தனியாக கண்டுபிடிச்சி யூனியன் கண்டுபிடிக்கணும். a cross b ஈக்குவல் டு a என்ன இருக்குது? 0 and 1 cross b, அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். அப்போ 0 and 1 வச்சு க்ராஸ் பண்ண போகிறோம். 0,2, 0,3, 0,4 அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் 1,2, 1,3, 1,4 அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இந்த செட்டை. இதுதான் a cross b. அடுத்து a cross c கண்டுபிடிக்க போகிறோம். அகெயின் a வந்து என்னது? 0,1. இதெல்லாம் நம்ம போகணும் இல்லை, விசிபிலிட்டிக்காக திரும்ப போடுறோம். நம்ம அந்த செட்டு தெரிஞ்சதுன்னா நம்ம அதை டேரெக்டாக கார்ட்டீசியன் கிராஸ் ப்ராடக்ட் போட்டுடலாம். c வந்து 3,5. ஸோ 0,3, 0,5. அடுத்து 1,3 and 1,5. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ இது ரெண்டையும் யூனியன் போடுறோம். a cross b union a cross c, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதை ஹோலாக எழுதிக்கிறோம். a cross b union a cross c ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு a cross bயில் உள்ள எல்லாத்தையும் எழுதிக்கிறோம்.
அது வந்து எதையுமே ஒமிட் பண்ணாமல் இருக்கும் 0. ஆனால் இன்னொன்று பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துக்கலாம். 0 to 03, அடுத்து 0 கன்வென்ஷனில் 4 இருக்குது. அப்புறம் இந்த செட்டில் பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்குது, புதுசாக 5 இருக்குது. ஸோ அந்த 0 ஒரு சீரியலாக வரும்ல, அதனால் 05 எழுதிக்கிறோம். அந்த 03 வந்து ரிப்பீட் ஆனதுனால அதை விட்டுட்டு, அடுத்து 1 சீரீஸில் 1,2, 1,3, 1,4 அதில் வந்து ரிப்பீட் ஆகிறத விட்டுட்டு 1,5 இங்கேருந்து எடுத்து எழுதிக்கிறோம். இதுதான் வந்து யூனியன் எப்படி போடணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ளது ஃபுல்லாக எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் இல்லாதது செகண்ட் செட்டில் என்ன இருக்கோ அதை தான் எழுதுகிறோம். ஸோ இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து 2ன்னு வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சேமாக இருக்கும். மேலே வந்து 1ம் 2ம். ஸோ ஃப்ரம் 1 and 2 it is verified that இதெல்லாம் எடுத்து எழுதுகிறோம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபார்மேஷன்ஸ்க்கு வந்து க்ளோஸ் பண்ணணும். சால்வ் பண்ணதோடு விடாமல் அதை வந்து கன்க்ளூஷன்ஸ்லாம் எழுதுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு தனியாக வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விசிபிலிட்டியில் 2 செட்டு ஈக்குவலாக இருக்கிறத பார்த்துட்டு it is verified that A cross B union C is equal to A cross B union A cross C. இதில் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. அடுத்து செகண்ட் அதே செட்ஸ் தான். செகண்ட் அந்த கண்டிஷன்ஸ்லாம் விட்டுட்டு நம்ம இதில் டைரெக்டாக அந்த ப்ராப்ளமை எழுதிட்டு அந்த செட்ஸு அந்த ஹோல் நம்பர் லெஸ் தென் 2ன்னு இருந்தது, அப்புறமா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் வச்சு அந்த செட்டை மட்டும் எழுதியிருக்கோம். எழுதிட்டு இப்போ வந்து சொல்யூஷன் என்ன கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A cross B union C அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எழுதிக்கிட்டோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வந்தது B இன்டர்செக்ஷன் C. அப்போ என்னது இன்டர்செக்ஷன்ஸ்னால் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது. அப்போ அது 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ செட் ப்ராக்கெட்குள்ளே 3 மட்டும் போட்டுக்கிறோம். இப்போது இந்த இதை வச்சு A cross B இன்டர்செக்ஷன் C வந்து கிராஸ் ப்ராடக்டாக கண்டுபிடிக்க போகிறோம். ஏல 0,1 இருக்குது, இதில் 3 மட்டும் இருக்குது. ஸோ 0,3 க்ளோஸ் பண்ணிக்கிறோம், ரவுண்ட் ப்ராக்கெட்டை போட்டு. அடுத்து 1,3 அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. சரியா? இது வந்து நம்ம 1 ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் RHS, அதில் A cross B இன்டர்செக்ஷன் A cross C இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ A cross B அண்ட் A cross Cயை தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். A cross B வந்து என்னது? இதையும் க்ராஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 0 வச்சு 02, 03, 04 எல்லாமே கம்மாவை வச்சு செப்பரேட் பண்ணி ரவுண்ட் ப்ராக்கெட்குள்ளே போடுறோம். அதுக்கடுத்து 1 வச்சு 12, 13, 14, 1,4 இதையும் தனித்தனியாக ரவுண்ட் ப்ராக்கெட்குள்ளே போடுறோம். இப்போது அடுத்து என்னது? ஓகே, A cross C. ஸோ ஏயும் C செட்டையும் க்ராஸ் பண்ண போகிறோம். 03, 03 போடணும். 03 அண்ட் 05. எப்பவுமே ஓவர் ரைட் பண்ணுறதோட அடிச்சுட்டு எழுதுறது பெட்டர். அகெயின் 13 அப்புறம் கம்மா போட்டு 15. ஸோ இதுதான் என்னது? A cross C. இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டையும் என்ன பண்ணணும்? இன்டர்செக்ட் பண்ணணும். அதாவது காமனாக உள்ளது A cross இன்டர்செக்ஷன் A cross C, அதை தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம்? 03 இருக்கா? இருக்குது. 13 இருக்கா? இருக்குது. ஸோ ரெண்டும் தான் இன்டர்செக்டடாக இருக்குது. 0,3, 1,3. திஸ் இஸ் வாட் வி காட் இட். இப்போ பார்த்தாலே அந்த மேலே விசிபிலிட்டிலே நம்பர் 1ம் 2ம் ஒன்று போல் இருக்குங்கிறது தெரிஞ்சிருது. ஃப்ரம் 1 and 2 it has been verified that அப்படின்னு போட்டு அந்த கொஷினை அப்படியே எழுதிட வேண்டியதான்.
A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இதோட அவ்வளோதான். ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு ரிமைனிங் ப்ராப்ளம் பார்த்துடலாம். தேங்க்யூ.